காற்று மெல்லிசாத அதிசயம் குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம் அதிசயமே அசந்து போகும் நீ எந்தன் அதிசயம் கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம் ஓஹோ 16 வயதான பருவத்தில் எல்லோர்க்கும் படர்கின்ற காதல் அதிசயம் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆல்சோ என்னோட ஷூ கலெக்ஷனும் காமிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காய கூட கவுண்டர் டாப்பில் தான் வச்சுருந்தேன் நான். அது ரொம்ப ஸ்பேஸை வந்து அடைச்சிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுனால கீழே வச்சுட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். அதனால் அதை எடுத்து கீழே வச்சுட்டேன். கீழே வந்து ஒரு பேக் போட்டிருந்தேன். அது ஒரு கிளாத் பேக் தான். ஸோ அதை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு அந்த ரேக் வச்சுட்டேன். வெங்காயம் அப்புறம் பூண்டு அது எல்லாமே அதிலே வச்சாச்சு. இப்போ கவுண்டர் டாப்பை ஒரு ஸ்பேஸாக நான் மொத்தமாக எல்லாத்தையும் கீழே எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ண போகிறதில்ல. ஒரு சைடாக தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய அப்புறம் ஓவர்வெல்மிங்காக இருக்கும். அதுக்காக கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வெசல் வாஷ் பண்ணுற லிக்விடை தான் யூஸ் பண்ணுவேன். வேறு எதுவும் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப ஸ்டெயின் இருந்தால் மட்டும் அந்த ஸ்டெயின் க்ளீனர் இருக்கும்ல, ஸ்டெயின் ரிமூவர், அதை போட்டு நான் ரிமூவ் பண்ணிடுவேன். மற்றபடி வந்துட்டு ரெகுலராக க்ளீன் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா இந்த வெசல் வாஷிங் லிக்விட் இருக்குல்ல, அதில் தான் வாஷ் பண்ணுவேன். இந்த க்ரீன் கலர் பேஸ்டல் டப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பிளான்ட் வாங்கும்போது வந்தது. அதை வந்துட்டு நான் ரீயூஸ் பண்ணிக்கலான்றதுனால இந்த மாதிரி பெரிய பெரிய கரண்டியெல்லாம் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது, ஸ்டோரேஜ் வைக்கிற இடம்லாம். அதனால வந்துட்டு நான் கவுண்டர் டாப்லேயே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலான்றதுக்காக பெரிய கரண்டியெல்லாம் ஒன்றுத்தில், அப்புறம் இந்த சின்ன சின்ன கரண்டி, அப்புறம் சின்ன சின்ன இதுவெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்பூன் அண்ட் ஃபாக் ஹோல்டர் இருக்கும், அதில் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த குட்டி இதில் பார்த்தீங்கன்னா மரத்தில் இருக்கிற ஸ்பூன்ஸ் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்பேஸாக தான் நான் க்ளீன் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அந்த சைடு முடிஞ்சிட்டதுனால இந்த சைடு வந்து ஃபர்ஸ்ட் கார்னர் மட்டும் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு என்னோடய கிச்சன் அப்ளையன்சஸ்லாம் வச்சுட்டேன்னா, நான் இப்போதைக்கு ஏர் ஃப்ரையரும் மிக்ஸியும் மட்டும்தான் வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் கொடுத்து அனுப்பிட்டேன் ஊருக்கு. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பேஸ்கெட் வச்சுட்டு ரெகுலராக நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல குக்கிங்க்கு, அதெல்லாம் மட்டும் வச்சுருந்தேன். லைக் நெய், அப்புறம் இந்த ஹிமாலயன் சால்ட்டு, கிறிஸ்டல் சால்ட்டு, ஒயிட் சால்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடுகு, உளுந்து, சீரகம் மட்டும் போட்டு ஒரு டப்பாவில் வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாம் அதில் வச்சாச்சு. இதுலேயே ஒரு குட்டியாக பிளான்ட் வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால் அதை வச்சுட்டேன் நான். எனக்கு இது ரொம்ப மொனோட்டனஸாக போயிட்டுருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து கொஞ்சம் பிளான்ட்ஸ்லாம் வச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளான்ட்ஸ் தான் வச்சுருப்பேன். இந்த க்ரீன் கலர் பாட்டிலில் நானே பெயிண்ட் பண்ணது. இது ஆக்சுவலி தண்ணி வாங்கணும். நாங்கள் கேப்டவுன் போயிருந்தப்போ அதில் தண்ணி கொஞ்சமாக இருந்துச்சுன்றதுனால நாங்கள் ஃப்ளைட்லேயே கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நாள் ரொம்ப போர் அடிச்சுது. அப்போ உட்காந்து பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப பர்ஃபெக்டாலாம் இருக்காது, பட் ஸ்டில் இருக்கட்டுமேன்றதுனால நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன் பெயிண்டிங்ஸ் எல்லாமுமே நானே பண்ணது. நான் எங்கேயாச்சும் போகும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஸ்டோன் பார்த்தேன்னா அது மெமரபுளாக இருக்கட்டும்னு எடுத்துகிட்டு வருவேன். அப்படி எடுத்துகிட்டு வந்து தான் அதை பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அங்கேயே எல்லா பிளான்ஸும் வச்சாச்சு. இந்த ஏர் ஃப்ரையர் பக்கத்துலேயே ஒரு கேப் இருக்கும்ல, அங்கே வந்துட்டு நான் அந்த சாப்பிங் போர்ட்ஸ்லாம் வச்சுட்டேன். இந்த ஸ்பேஸ் தான் நான் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுற ஸ்பேஸ். வீடியோஸ் எடுக்கிறதுனாலும் சரி, இல்லைனா நான் ஏதாச்சும் சர்வ் பண்ணுறதுனாலும் சரி, அண்ட் குக்கிங் பண்ணிவிட்டு எடுத்து வைப்போம்ல, அதையுமே நான் இங்கே தான் நிறைய யூஸ் பண்ணுவேன். அங்கே மட்டும் கொஞ்சம் ஸ்டெயின்ஸ் நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த மிஸ்டர் மசில் ஸ்ப்ரே இருக்கும்ல, அதை போட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே வைக்க வேண்டியதெல்லாம் வச்சாச்சு. நான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மாற்றிட்டே இருப்பேன். இது வந்து இந்த இடத்துல தான் இருக்குமா எப்போவுமேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எனக்கு மாற்றிட்டே இருக்கிறது பிடிக்கும். அதனால் வந்துட்டு ஒரு டைமும் க்ளீன் பண்ணும்போது மாற்றி வைப்பேன். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த இஞ்சி பொடி இடிக்கிறது, அப்புறம் இந்த ஜாரில் பார்த்தீங்கன்னா புளி போட்டு வச்சுருக்கேன். அண்டு 2 ஸ்பூன் ரேக்ஸ் இருக்குது, அதையுமே இங்கே வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஊர்லெல்லாம் மூங்கில் கடை இருக்கும்ல, ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு நான் கட் பண்ணி வாங்கிட்டு வந்தது தான் இது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு வாட்டர் லில்லி பிளான்ட் வச்சாச்சு. அப்புறம் அன்றைக்கி வந்துட்டு என்கிட்ட ஃப்ளவர்ஸ் இருந்ததுனால இந்த உருளியில் கொஞ்சம் போட்டு வைக்கலாம்னு நினச்சேன் நான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டில் என்னோடய செடியில் பூத்தது தான் இது. இந்த எல்லோ கலர் வந்து அப்போ தான் நான் வாங்கிட்டு வந்த செடி. அதனால் கொஞ்ச நாளுக்கு மட்டும் ஒரு ஆல்மோஸ்ட் 1 மந்த் கிட்ட வந்து எனக்கு பூ கொடுத்துட்டே இருந்துச்சு அது. அதனால் வந்து அந்த பூவெல்லாம் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை தான் வந்து எடுத்து நான் இப்போ உருளியில் போட்டு வச்சாச்சு. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இந்த சைடு மட்டும்தான் எனக்கு பேலன்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து ட்ரேயில் அப்படியே இருந்துச்சு. அதை வந்து எடுத்து இந்த உட்டன் பவுல் ஒன்று இருக்கும் என்கிட்ட பெருசாக, அதில் போட்டு வச்சிடலான்றதுக்காக பொறுமையாக எடுத்து அதை வச்சுட்டு இருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேவை வந்து
டக்குன்னு பாப்பா இழுத்துடுவாரு. அண்ட் ஆல்சோ அது பக்கத்திலேயே இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பேஸ் வந்து அடைச்சிட்டு இருக்க மாரி இருக்கு. இதுலனா காம்பேக்ட்டா முடிஞ்சிடும்ன்றதுக்காக நான் இதில எடுத்து வச்சாச்சு. ஸ்டவ் ஆல்ரெடி கிளீனா தான் இருந்ததுனால நான் பெருசா கிளீன் பண்ணல. ஜஸ்ட் வந்துட்டு வைப் மட்டும் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அத என்னால வீடியோல காமிக்க முடியல. ஸோ மத்தபடி ஃபுல்லாவே வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. இப்ப தான் ரொம்ப நீட்டா இருக்கு. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கார்னர் ஆஃப் த ஹவுஸ் வந்து இதுதான். இங்க வந்து எனக்கு பார்க்கறதுக்கே அவ்ளோ பிடிக்கும். மார்னிங் எழுந்து வந்தவொன்னே நம்ம கிச்சன்ல தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்ப இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்ளோ அழகா இருக்கும். அண்ட் இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஈவ்னிங்ல ஒரு விளக்கும் அங்க ஏத்திட்டுருக்கேன். விளக்கு ஏத்தி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த சாம்பிராணியும் போட்டுட்டு, அப்புறம் ஊதுவத்தி எல்லாம் ஏத்தி வச்சுட்டுருக்கேன். எனக்கு அது ரொம்ப புடிச்சிருக்கு. என்னோட இந்த கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு புடிச்சிருக்கான்ட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல வேற ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணலாமான்றதையும் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அவ்வளோதான். இத முடிச்சாச்சு. நான் இதுக்கப்புறமா வந்துட்டு என்னோட ஷூ ரேக் ஆர்கனைசேஷன் அண்ட் என்னோட குட்டி ஷூ கலெக்ஷன் நான் காமிக்கிறேன். நான் இப்போதைக்கு இங்க என்னென்ன ஷூஸ் வச்சிருக்கனோ, அதெல்லாம் மட்டும் தான் காமிச்சிருக்கேன். என்னோட மத்த ஷூஸ்லாம் ஊர்ல இருக்கு. உங்களுக்கு என்டையர் ஷூ கலெக்ஷன் வேணும்னா சொல்லுங்க. நான் எப்பயாச்சும் இந்தியா போம்போது போடுறேன். ஸோ வேணுன்றவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்பேஸ தான் வந்துட்டு நாங்க ஷூ ரேக்கா யூஸ் பண்ணிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா, எத்தன வாட்டி அடுக்கி வச்சாலும், அது வந்து மறுபடியும் இப்படி தான் ஆயிடும் ஒரு ஃபியூ டேஸ்ல. நானும் அடிக்கடிக்கு அடுக்கி வச்சுட்டே தான் இருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எல்லா ஷூவும் எடுத்து வெளிய போட்டுட்டேன். அண்ட் துடைக்க வேண்டியதெல்லாம் துடைச்சு வச்சாச்சு. அப்புறம் வாஷ் பண்ண வேண்டியதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா இதுதான் டைம். நம்மளுக்கு எப்போலாம் மூட் இருக்கோ அண்ட் டைம் இருக்கோ அப்போவே பண்ணிடுறது நல்லது. அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா, நான் மிஸ்டர் மசில் போட்டு தான் வந்துட்டு துடைச்சு விட்டேன். ரொம்ப பெருசா அழுக்கெல்லாம் இல்ல. ஏன்னா நாங்க வந்தே கொஞ்ச நாள் தான் ஆகுது. அண்ட் நம்ம ஊர் மாதிரியெல்லாம் இங்க வந்து ரொம்ப டஸ்ட்டெல்லாம் ஆகாது. வீடு பெருக்கிறதே பார்த்தீங்கன்னா, நான் 3 டேஸ் ஒன்ஸ் அந்த மாரி தான் பெருப்பேன். இப்போ பாப்பா இருக்கிறதுனால தான் அதுவுமே ரொம்ப அழுக்காகுது. நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் தான் இருக்கிறோம், அடல்ட்ஸ் மட்டும் தான் இருக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு அது பெருசா அழுக்குலாம் ஆகாது. ஸோ அதனால நம்ம ரொம்ப மெனக்கெட்டு இது பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஜஸ்ட் நான் எல்லாத்தையும் எடுத்து வெளில வச்சுட்டு மிஸ்டர் மசில் போட்டு வைப் மட்டும் பண்ணி விட்டுட்டேன். நான் கிராக்ஸ வந்துட்டு யூசுவலா வாஷ் பண்ணிடுவேன். பட் இன்னைக்கு வந்துட்டு வாஷ் பண்ணலன்னா, ஜஸ்ட் வைப் மட்டும் பண்ணிட்டேன். வெட் வைப்ஸ் இருக்கும்ல, அத வச்சு வைப் பண்ணிடுங்க. ரொம்ப அழுக்கா இருந்தா, இல்லன்னா வந்துட்டு நெறைய கிராக்ஸ் இருந்தா மட்டும் அந்த மாரி வாஷ் பண்ணிப்பேன் நான். ஏன்னா என்னோடது, பாப்பாவோடது, என்னோட ஹஸ்பண்டோடது இந்த மாரி மொத்தமா நான் வாஷ் பண்ணணுன்றபோது வாஷ் பண்ணிப்பேன். இப்போ வந்துட்டு இத மட்டும் தான் நான் வைப் பண்ணி வைக்க போறேன். அதனால வந்து வெட் வைப்ஸ் போட்டு வைப் பண்ணி வச்சாச்சு. நான் ஒரு ஷூவா என்னோடது காமிக்கிறேன். எனக்கு ரொம்ப நாளாவே நியான் கலர்ல ஏதாச்சும் ஒரு ஷூ வாங்கணும்னு ஆசை. எய்தர் நியான் கிரீன் ஆர் நியான் ஆரஞ்சுல வாங்கணும்னு ஆசை. ஸ்டீவ் மேடன்ல இந்த ஷூவ வந்துட்டு நான் ரொம்ப நாளா ஐ பண்ணிட்டே இருந்தேன். பட் நான் நேர்ல போயிட்டு கடையில பார்க்கும்போது பூட்ஸ் வாங்கலாமா, இல்ல ஏதாச்சும் ஷூ வாங்கலாமான்ற ஐடியால தான் நான் அங்க போனேன். அதுக்கப்புறம் எனக்கு அங்க போயிட்டு நான் பூட்ஸ் போட்டு பார்த்தப்போ எனக்கு எதுவுமே செட் ஆகல. அண்ட் என்னோட சைஸ்க்கு எதுவுமே கிடைக்கல. இந்த ஷூவுமே பார்த்தீங்கன்னா என்னோட சைஸ் இல்ல. அதுக்கப்புறம் நாங்க ஆன்லைன்ல வந்து செக் பண்ணும்போது இருந்ததுனால அத ஆர்டர் போட்டு வாங்கிட்டோம். அடுத்து இந்த ஷூ வந்துட்டு இப்போ ரீசென்ட்டா என்னோட ஹஸ்பண்ட் யுஎஸ் போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தாங்க.
ஸோ இது வந்துட்டு ஒரு நார்மலான ரன்னிங் ஷூஸ்ன்னு சொல்லலாம். இல்லன்னா வந்துட்டு ஜிம் ஷூஸ்ன்னு சொல்லலாம். பூமாவோட ஷூஸ் பயங்கர கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க எவ்ளோ தூரம் வேணா நடக்கலாம். அந்த ஸ்டீவ் மாடல்ல அந்த மாரி கிடையாது. போட்டுட்டு இருக்கிறதுக்கு வேணா கம்ஃபர்டபுளா இருக்கும். பட் நடக்கலாம் முடியாது. அந்த மாரி இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஸ்கெச்சஸ் நான் வாங்குனேன். இத ரிவ்யூஸ் பார்க்கும்போது எனக்கு ஒருத்தரோட ரிவ்யூ வந்து ரொம்ப புடிச்சிருந்துச்சு. என்னன்னா, யூரோப் அவங்க வந்து ட்ரிப் போயிருந்தாங்க. யூரோப் ட்ரிப்னாலே இஸ் ஆல் அபவுட் வாக்கிங் தானே! ஸோ அவ்ளோ நேரம் வாக் பண்ண அப்புறமும் கூட எனக்கு வந்துட்டு எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் தெரியல அப்படின்ற மாரி ரிவ்யூஸ் போட்டிருந்தாங்க. அதுக்காகவே வந்துட்டு மெயினா இந்த ஸ்கெச்சஸ்ல நான் வாங்குனேன். யூசுவலா எனக்கு ஷூஸ்ல ஃப்ளோரல் பிரிண்ட்ஸ் எல்லாம் பிடிக்காது. பட் இதில வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்ததுனால ரொம்ப மைல்டாவும் இருந்துச்சு. அதனால அத வாங்கியாச்சு. இந்த பூமா ஷூஸ் பார்த்தீங்கன்னா, நான் வாங்கி ஒரு 5 இயர்ஸ் மேல ஆகுது. கல்யாணம் ஆன புதுசுல வாங்குனது. ரெகுலரா யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ட்ரெஸ்ஸுக்கும் போட்டுக்கலாம், இல்ல நீங்க பேண்ட்ஸ் போடுறீங்கனாலும் போட்டுக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் இதுவுமே. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த நைக்கி ஷூஸ். இது ரொம்ப 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 சூப்பர் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா நான் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா, வாஷ் பண்றேன்ற பேர்ல ஒரு நாள் ஃபுல்லா தண்ணீல ஊற வச்சுட்டேன். அதனால இந்த கேன்வாஸ் மாதிரி இருக்க மெட்டீரியல் மட்டும் எனக்கு உறிஞ்சு வர மாரி ஆயிடுச்சு. எனக்கு இத தூக்கி போடவும் மனசு வரல. ஏன்னா அவ்ளோ கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்பவுமே நான் சம்டைம்ஸ் வந்து ஜிம் போம்போது, இல்ல வாக்கிங் போம்போதெல்லாம் போட்டுட்டு போவேன். பெருசா வெளிய போட்டுட்டு போம்போது மட்டும் தான் போட்டுட்டு போக மாட்டேன். ஏன்னா இது வாஷ் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா, இந்த கலர்ல தான் இருக்கு. நான் வெளிய குடுத்து வாஷ் பண்ணலான்னு பார்த்தாலுமே, அது அந்த அளவுக்கு வொர்த் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால நான் குடுக்கல. அடுத்து இந்த கிராக்ஸ். கிராக்ஸ்னாலே எல்லாரும் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா, எனக்கு என்னமோ பர்சனலா இந்த கிராக்ஸ் தான் இப்படி இருக்கா? ஏன்னா, இதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிராக்ஸும் கூட. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 0.5 சைஸ் வந்துட்டு அதிகமா வாங்கிட்டேன். நீங்க முன்னாடியே அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்னோட சிஸ்டர் வந்து ஒரு பெரிய சைஸ் வாங்கிட்டான்றதுனால, எனக்கு கரெக்ட்டா இருக்குன்றதுனால வாங்கிட்டு வந்துட்டா. பட் எனக்கு வந்து அது ரொம்ப கொஞ்சம் கம்மியா வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லூஸா இருக்கு. அதனால மட்டும் தான். மத்தபடி கிராக்ஸ் சூப்பர் கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த டாமி ஹில்ஃபிகர். இதையுமே எனக்கு பார்த்த உடனே புடிச்சிடுச்சு. மிந்த்ரால தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பர்த்டேக்கு ஷூஸ் வாங்கலான்னிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா, ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஆ 40%ஓ 60%ஓ ஆஃபர் போட்டிருந்தாங்க. 40% ஆமா. ஸோ, அதனால ஆஃபர்ல இருந்ததுனால இது வாங்கிட்டேன் நானு. இதுவுமே எனக்கு ரொம்ப புடிச்ச ஷூ. அண்ட் ஹீல் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, ஹீல் இல்ல இது வெட்ஜஸ் தான். ஆனா வந்துட்டு உங்களுக்கு அந்த மாரி டிஸ்கம்ஃபர்டபுளாவே இருக்காது. எவ்வளோ நேரம் வேணா நிக்கலாம். எவ்வளோ நேரம் வேணா நீங்க நடக்கலாம். அதனால அந்த ஷூ வாங்குனேன். அப்புறம் ஒரு நியூட் ஹீல்ஸ். எல்லா கேர்ள்ஸ் கிட்டயும் கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு ஹீல்ன்னு நான் இத சொல்லுவேன். இது எல்லாத்து கூடவுமே நீங்க பேர் பண்ணிக்கலாம். ரொம்ப எஸ்தெட்டிக்கா இருக்கும். அழகாவும் இருக்கும். பட் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா பார்த்தீங்கன்னா, இது 3 3 இன்ச்சா இல்ல 2.5வான்னு எனக்கு கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. பட் முன்னாடி மட்டும் தான் இருக்கிறதுனால, ரொம்ப நேரம் இல்ல கொஞ்ச நேரம் கூட நம்மளால நிக்க முடியாது. இதோ இங்க பாருங்க. இந்த மாரி இங்கவும் ஒரு ஸ்ட்ராப் வந்துருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். நான் அந்த தப்ப பண்ணிட்டேன். ஸோ நீங்க அந்த தப்ப பண்ணாதீங்க. அதனால என்னால இப்போ நான் ஏதாச்சும் ஒரு ஃபங்ஷன் அந்த மாரி இன்னைக்கு ரொம்ப நேரம் நிக்கிறேனாலாம் போட்டு போமாட்டேன். சும்மா கொஞ்சம் தூரம் மட்டும் போட்டுட்டு போணுன்ற மாரி போட்டுட்டு போவேன். அண்ட் இந்த ஷூவும் வந்துட்டு இன்ச்ஃபைலேருந்து தான். இது ஒரு இம்பல்சிவ் ஷாப்பிங்ன்னு நான் சொல்லுவேன். ஏதோ ஒரு வாட்டி நான் ஷாப்பிங் போயிருந்தப்போ, என்னோட தம்பி வந்து "நீ ஒரு ஷூ வாங்கிக்கோன்னு" சொல்லிட்டான். அதுக்கு நானு ரொம்ப நேரம் என்னால தேடி அலைய முடியலன்ட்டு ஏதோ இருந்தத வாங்கிட்டு வந்த மாரி வாங்கிட்டு வந்துட்டேன். இது மேக்ஸிமம் நான் 1 வாட்டி, 2 வாட்டி மட்டும் தான் போட்டிருப்பேன். கம்ஃபர்டபுளாவும் இருக்காது. எதுக்குடா வாங்குனேன்ற மாரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாட்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் இங்க தான் வாங்குனேன். நான் யூசுவலா வந்துட்டு ஷூஸ் மட்டும் நல்ல பிராண்ட்ல தான் வாங்குவேன். ஏன்னா வந்துட்டு, நம்ம எப்போ அறுந்துடுமோ அப்டின்ற பயத்திலேயே போட்டுட்டு போ முடியாதுல்ல. பட் இந்த ஷூஸ் வந்து வெறும் R100 தான். இங்க தான் வந்து வாங்குனேன் நான். எனக்கு இத பார்த்த உடனே ரொம்ப புடிச்சிச்சு. சரி பரவால்ல எவ்வளோ நாள் வருதோ வரட்டும். நம்ம எப்பயாச்சும் ஒரு வாட்டி போட்டுக்கலாம் அப்டின்றதுக்காக நான் இத வாங்குனேன். ரீசென்ட்டா கேப் டவுனுக்கும் போட்டுட்டு போயிருந்தேன் நானு. நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் வந்து எல்லார்கிட்டயும் கண்டிப்பா இருக்கும்ல. இது ஓல்டு காக்கின்னு இங்க ஒரு பிராண்ட் இருக்கு. சூப்பர் கம்ஃபர்டபுளா இருக்குங்க. எவ்ளோ நேரம் வேணாலும் நடக்கலாம். நெறைய நான் பீச்சஸ்க்குலாம் போட்டு அடிச்சிருக்கேன். அண்ட் எல்லா வெக்கேஷன்ஸ்க்கும் என் கூட இது வரும். அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஸ்கெச்சஸ்லேருந்து தான். சூப்பர் கம்ஃபர்டபுள். பயங்கர கம்ஃபர்டபுள். நீங்க எவ்ளோ நேரம் வேணாலும் நடக்கலாம். நான் இத போட்டு ட்ரெக் பண்ணிலாம் போயிருக்கேன். அவ்ளோ கம்ஃபர்டபுளா இருக்கும். நல்லா ஏதோ மெத்து மெத்துன்னு இருக்கும். உங்க வீட்ல பெரியவங்கலாம் இருக்காங்கன்னா, இத வாங்கிக்கோங்க. ஆனா அழகாலாம் இருக்காது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆஷ் கலர்ல வச்சிருந்தேன். அந்த மாடல வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க போல. சரி வேற வழியே இல்லாம இத வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா, எனக்கு ரொம்ப நேரம் நடக்கணும் அப்டின்னாலாம் இந்த ஸ்கெச்சஸ் மட்டும் தான். நீங்க கண்ண மூடிட்டு போட்டுட்டு போலாம். பயப்படவே வேண்டாம். ஸோ அவ்வளோதான் என்னோட ஷூ கலெக்ஷன். இதெல்லாம் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டோடது. நான் அவங்களோடதெல்லாம் காமிக்கல. ஜஸ்ட் வந்துட்டு நான் எடுத்து எடுத்து மட்டும் வச்சுட்டேன்.
நான் ரொம்ப நீட்டாலாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கல. ஏன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருந்துச்சு. எங்கெல்லாம் ஃபிட் இன் ஆகுமோ அண்ட் அங்கங்கே வந்துட்டு எங்களோட எல்லார் ஷூஸும் மாற்றி மாற்றி வச்சுட்டேன் நான். ஸோ தட் நம்மளுக்கு வெளியே பார்க்கறதுக்கு அசிங்கமாக இல்லாமல் இருந்தாலே போதும். ஏன்னா வெளியே அந்த மாதிரி கச்சா முச்சான்னு இருந்தாலே தூக்கமே வராது. எப்படா அதை எடுத்து வைப்போன்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா எல்லார் ஷூஸும் எடுத்து போட்டுட்டு வீட்டு ஃபுல்லாக திரிச்சிட்டு இருப்பாரு. நாங்கள் ரெகுலராக போடுற ஷூஸ் மட்டும் இது மேலே வச்சுட்டேன். ஸோ தட் அவங்கவுங்க எடுத்து போட்டுப்பாங்க. அண்ட் வந்த உடனே இங்கே தான் கழட்டி வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் வந்துட்டு அதை மட்டும் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. அவங்கவுங்க ஒரு ஒரு இடத்துல தான் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.